கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதாக வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தீங்கு நாட்களை நாம் கடந்து வந்திருக்கலாம், கடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தீங்கு நாட்களிலே உன்னை என்னுடைய கூடாரத்திலே மறைத்து வைக்கிறேன், நான் உன்னை ஒளித்து வைத்து கன்மலையின் மேலே உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரே வசனத்திலே தீங்கு நாட்கள் காணப்படுகிறது, கன்மலையின் உயர்வும் காணப்படுகிறது. நாம் எதை பார்க்க வேண்டும்? நம்முடைய பார்வையின் அடிப்படையில் தான் நமக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் தீங்கு நாட்களை பாராதபடி, கர்த்தர் என்னை கன்மலையின் மேலே உயர்த்துவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை நாம் வைத்து தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தீங்கு நாட்களிலே மறைப்பேன் என்று சொன்னவர் நம்மை சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாத தேவனாய் இருக்கிறார். நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காணும்படியாக அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். ஆகவே தீங்கு நாட்களை பாராதபடி கன்மலையின் உயர்வை நாம் நோக்கி பயணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கு நாம் ஒரு பெரிய சம்பவத்தை பார்க்கிறோம். மோசே ஒரு கோத்திரத்திற்கு ஒருவராக தெரிந்தெடுத்து தேவன் சுதந்திரிக்க வைத்திருந்த அந்த தேசத்தை போய் பார்ப்பதற்காக அனுப்புகிறார். இப்பொழுது 40 நாள் கழித்து இவர்கள் வருகிறார்கள். 12 பேரும் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், 10 பேர் சொல்லுகிறார்கள், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் எல்லாம் அரணிப்பானவைகளாய் இருக்கிறது. தேவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த தேசம் அவர்கள் நடுவிலே இருக்கிறது. ஆகவே இவர்களெல்லாம் சுற்றி இருக்கும் பொழுது நாம் எப்படி அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து வந்தார்கள். உடனே காலேப் சொல்லுகிறார், நாங்கள் போய் பார்த்து வந்த தேசத்தை போய் நாம் எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம், ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 10 பேர் பார்த்த பார்வை வேறு விதம், இந்த காலேப்பும் யோசுவாவும் பார்த்த விதம் வேறு. ஏனென்றால் அவர்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து அந்த தேசத்தை பார்த்து வந்தார்கள். கூட போன ஜனங்கள் எல்லாரும் இது நம்மால் முடியாது என்று சொல்லும் பொழுது யோசுவாவும் காலேப்பும் முடியும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் சூழ்நிலைகளை பெரிதாய் பார்த்தார்கள், அரணிப்பானவைகளை பெரிதாய் பார்த்தார்கள். ஆனால் அதை காட்டிலும் மேலான தேவனை அவர்கள் பார்க்கவில்லை. அதை காட்டிலும் பலவானாய் இருந்த தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். இரு கூட்டமும் பயணித்த இடம் ஒரே இடம்தான், அவர்களுடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. வாக்குத்தத்தத்தை வைத்து பார்த்தவர்கள் மாத்திரமே தான் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, யோசுவாவும் காலேப்பும் தவிர அந்த ஆணையிட்ட தேசத்தில் யாரும் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். இவர்கள் எல்லாருமே எகிப்திலிருந்து, இருப்பு காலவாயிலிருந்து, பார்வோனின் கையிலிருந்து வந்தவர்கள்தான். இவர்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறந்து தேவன் வாக்கு பண்ணினதை மறந்து போனார்கள். இவர்களுடைய பார்வை வேறு விதமாய் இருந்ததினாலே அங்கு சுதந்திரிக்க முடியவில்லை. சுதந்திரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போனவ 2 பேரும் சுதந்திரித்து கொண்டார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை என்றால் அந்த செங்கடலிலே மரித்து போயிருப்பார்கள். வார்த்தை இருந்ததினாலே எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இப்பொழுது தேவன் வாக்களித்ததை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தீங்கு நாட்களை பாராதபடி கன்மலையின் மேலே உயர்த்துவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு தேவ சமூகத்திலே நாம் நிற்போம். தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் கூட இருந்து நடத்துவார், உயர்த்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி தீங்கு நாளில் நிறைய எங்களுக்கு அடைக்கலாம். தீங்கு வந்தாலும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து, கர்த்தாவே உடைய வார்த்தையின்படியே நீர் அவர்களை கன்மலையின் மேலே உயர்த்துவீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.